ஓம் சரவணபவ. நாம் செய்த வினையின் வெம்மை தாங்க முடியாமல் தவித்து துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தவிக்கின்றோம். அது எப்படி என்றால், இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இயற்கையிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள இயற்கையை அழித்து நாம் வீடுகளை உண்டாக்கினோம். வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள வீடுகளை உண்டாக்கினோம். ஆனால் இன்று அந்த வெயிலுக்கு அந்த வீட்டினுள்ளே நம்மால் இருக்க முடியாமல் இருக்கின்றது. வெப்பம் மிகுந்திருப்பதால் சில சமயங்களில் எதிர்பாராத விதமாக திடீரென்று அதிகமாக மழை பெய்து அந்த மழையினாலும் நாம் பாதிப்படைகின்றோம். இப்படி இயற்கையை அழித்ததன் மூலம் இன்று நாம் அந்த வெம்மையின் வினையினை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோமோ, அதுபோல் நாம் செய்த செயல்களால் வரக்கூடிய வினைகளை நாம் தாங்க மாட்டாமல் தவிக்கின்றோம். எப்படி வெயிலுக்கு ஒதுங்க நமக்கு நிழல் தேவையோ, அப்படி அந்த வினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஒரு நிழல் போல முருகப்பெருமானின் திருவடி